டேய் சைட் சீனு, எங்கடா போய் தொலைஞ்ச? ரொம்ப நேரமா கால் நாட் ரீச்சபிள்னே வருது. ஒரு அர்ஜென்ட் வேலையா மும்பை வந்திருக்கேன் சார். ஃப்ளைட்ல வந்ததுனால ரீச் ஆயிருக்காது சார். என்ன சார் விஷயம்? என்ன விஷயமா? உன் பொண்ணை கேட்டு உன்கிட்ட சம்பந்தம் பேசணும், அதுக்காக தான். இன்னைக்கு என்னடா டேட்டு? சார் டேட் இன்னைக்கு 10. எங்கடா பணம்? சார் நாளைக்கு காலையில 10 மணிக்கெல்லாம் கொடுத்துறேன் சார். 10 மணிக்கா? 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது. ஆல்ரெடி மேல இருந்து பிரஷர்னு போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல 50 லட்சம் என் டேபிளுக்கு வந்தே ஆகணும். டேய், தொழில் நடத்துறவனுக்கு மாசம் மாமல் கரெக்டா கொடுக்கணும்ன்ற விஷயம் தெரியாதா? முக்கியமான வேலையா வந்திருக்கேன் சார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் அட்ஜஸ்ட் பண்றேன்டா. மேல இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணோம்ல. இப்ப என்ன பண்ற? உன் பொண்டாட்டி கிட்ட 10 நிமிஷத்துல பணத்தை கொடுத்து அனுப்புற, புரிஞ்சுதா? அவ்வளவு அர்ஜென்ட்னா நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன் சார். அங்க போங்க சார். உங்க பணம் ரெடியா இருக்கும். நான் போணுமா? சரி, என்ன லொகேஷன்? வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் பாருங்க சார். நான் 10 நிமிஷத்துல ரீச் ஆகுற மாதிரி இருக்கணும். இல்லனா நீ தான் அரேஞ்ச் பண்ணி அனுப்புற மாதிரி ஆயிடும். சரிங்க சார். சரிங்க சார், நீங்க போங்க. உள்ள வாங்க. கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? எடுத்துட்டு வரேன். அந்த என்ஆர்ஐ எதுக்காக கொலை பண்ணீங்க? Shit. ஏய், ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டியா நீ? வா, 18 கோடி. எஸ். என்னால நம்பவே முடியல. நம்பிதான் ஆகணும். அவ்வளவு பணமும் நம்மளதுதான். அது எப்படி? அந்த பணம் சைட் சீனு ஓடுது. இந்த ஊர்லயே பெரிய ரவுடி அவனோட தான் இந்த மொத்த பணமும். இப்ப நம்மளோடது. இவனை எப்படியோ போட்டு தள்ளியாச்சு. அடுத்து அவன் கதையை முடிச்சிட்டோம்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நான் சொல்றத ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். வா, பாடி கிளியர் பண்ணலாம். டேய், நீ ஒரு வேலை பண்ணு. நீ இவனும் புருஷன் முட்டாட்டின்னு அக்கம் பக்கத்துல எல்லாருக்கும் தெரியும்ல. இவன் திடீர்னு காணும்னா ஊ மேலதான் சந்தேகம் வரும். காலையில சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடு. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி.
ஓ, துரை இன்னும் உயிரோட தான் இருக்காரு. ம். ஏய், அப்புறம் இன்னொரு விஷயம், ஒருவேளை உன் மேல சந்தேகம் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என் பேரு மட்டும் வெளியே வரக்கூடாது. ஒருவேளை உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உன்னை வெளியே கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், புரிஞ்சுதா? யாரா நீ? மேடம், என்னதோ ஒரு மாதிரி சினிமா கதை தான், உங்களதும் ஒரு மாதிரி சினிமா கதை தான். இந்த பாழா போன மிடில் கிளாஸ் லைஃபே இப்படிதான் மேடம். நம்ம நினைச்சு எதுவும் கிடைக்காது. என்ன எடுத்துக்கங்க, நான் ரேங்க் ஸ்டூடெண்டா இருந்தாலும் இந்த வேலைக்கு வரதுக்கு 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்கேன். லஞ்சம் கொடுக்கறதுக்கு இருந்த 2 ஏக்கர் நிலத்தையும் வித்துட்டேன். அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சின்னு எல்லாரும் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. அவ்வளோ ஏன் மேடம், கேன்சரால உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற அம்மாவை கூட காப்பாற்ற முடியாத படுபாவி மேடம் நானு. என்ன வாழ்க்கை இது? பணமே இல்லாத வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா வாந்தி வருது மேடம். சொல்ல போனா உங்க வாழ்க்கையும் அப்படிதானே மேடம்? போதும் மேடம் இந்த வாழ்க்கை. இந்த பணத்துக்கு முன்னாடி உங்க ஆனஸ்டி, எஃபிஷியன்சி எல்லாம் 0 தான் மேடம். நீங்க ஊன்னு சொல்லுங்க, இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாம். 2 பேரும் 50-50 எடுத்துக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் மேடம். நீங்க மட்டும் கொஞ்சம் மனசு வைங்க. என்ன மேடம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மரியாதை போயிடுமேனா? பணத்துக்காக மரியாதை இழந்தாலும் பரவாயில்ல, அதே பணத்தால நாளைக்கு மரியாதை தானா வரும். நீங்க ஊன்னு சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். அது அப்பவே சொல்லிருக்கலாம் மேடம். ஏன் இப்படி பண்ணனா? ஆனா நீ என்னையே ஷூட் பண்ண ட்ரை பண்ணல. தெரியாம கிரைம் பண்றவங்கள மன்னிச்சிடலாம் சுபாஷ், ஆனா உன்ன மாதிரி கிரிமினல்ஸ இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சேன். என் தங்கையோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சு நான் உன்னை சேவ் பண்ணேன். நம்ம சட்டத்துல முதல் விதிமுறை என்னன்னு சொல்லு? கிரிமினல் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் ஒரு சின்ன க்ளூவை விட்டு வச்சிருவான். நான் அந்த க்ளூவை கூட விட்டு வைக்க தயாரா இல்லை சுபாஷ். ஹாப்பி ஜர்னி. Good morning, sir. Congratulations, Durga Parameshwari. You delivered as promised. Fantastic. I'm going to take you one rank ahead. Additional Superintendent of Police, Durga Parameshwari. Thank you, sir. Good luck. Jai Hind, sir. வாழ்த்துக்கள் மேடம். Thank you. மேடம், ஒரு பேட் நியூஸ் மேடம். நம்ம கொலிக் சுபாஷ யாரோ கழுத்தை எடுத்து கொடூரமா கொலை பண்ணி நடு ரோட்ல போட்டுருக்காங்க மேடம். What? உண்மைதான் மேடம். Shit.
கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.